பார்த்தீங்கன்னா, சட்டைய புடிச்சு ஜீவாவ வந்து அவ என் பொண்டாட்டிடா அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி, இருக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஓ! இது வந்து கள்ள காதலா? புருஷன் இருக்கும்போதே இன்னொருத்தன் கூட சேர்ந்து இந்த பொம்பள பேசுதே அப்படின்னு சொன்னவுனே பிரச்சனை அதிகமாயிருது. கண்மணி அழுதுகிட்டு அப்படியே ரோட்டுக்கு வராங்க. அப்போ வந்து பின்னாடியே வராப்புல நம்ம அன்பு. ஆனா அவங்க சொல்றாங்க, எல்லாரும் முன்னாடி என்னை நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படின்றாங்க. நான் எங்கடி அசிங்கப்படுத்தினேன்? நான் உன்னோட புருஷன் தான சொன்னேன். அவன் தான் உன்ட்ட அத்துமீறி நடந்துக்கிட்டான். இதுக்கு போய் நீ தப்பா நினச்சுக்கிட்டு இருக்க. 10 விஷயங்கள் வந்து நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணக்காண்டி 10 என்ன 100 விஷயங்கள் உனக்கு நான் நல்லது பண்ணியிருக்கேன். அது கூட உனக்கு புரிஞ்சுக்கிறாம, அவன்ட்ட போய் என்னோடய லைஃப் எல்லாமே முடிஞ்சுச்சு. இனிமேல் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி அவனுக்கு வந்து ஹோப் குடுத்துருக்க. அவன் என்னடான்னா உனக்கு லைஃபே முடிஞ்சுச்சு. நான் உனக்கு லைஃபை குடுக்குறேன்னு வந்து உன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கான். என்ன நினச்சிட்டு இருக்க நீயி? இப்பயே எனக்கெல்லாம் தெரிஞ்சாகணும் அப்படின்றாப்புல. ஆனா கண்மணி வந்து வேதனைப்படுறாங்க. ஏன்னா எல்லாரும் முன்னாடி வந்து தன்னை வந்து கள்ளக்காதல் அப்படின்னு சொன்னனால அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அந்த கவலையோடு அவங்க வீட்டுக்குள்ளே போய் ஓன்னு சொல்லி அழுகுறாங்க. ஆனா அன்பு சும்மா இருப்பாரா? இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தனியா போட்டுட்டு அங்கேயும் போய் பிரச்சனை பண்ணுறாரு. எல்லாரும் முன்னாடியுமே வந்து நீ தாண்டி என் பொண்டாட்டி, அது தெரியாமல் நீ பாட்டுக்கு எல்லார்ட்டையும் நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கொஞ்சம் அமைதியாக இருப்பா அன்பு அப்படின்றாங்க. அந்த ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க. இதனோட புது கதையாக இருக்குது. இந்த பக்கம் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் வந்து ஜீவா சார் வேற கண்மணிகிட்ட நெருங்கி பழகிட்டு இருந்தார். என்ன தான் நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்மணி வந்து ஒரே வார்த்தையில் சொல்கிறாங்க, இனிமேல் என்கிட்ட நீங்கள் பேசாதீங்க, பழகாதீங்க. நான் எங்கே போனாலும் என் பின்னாடியே நீங்கள் விரட்டி விரட்டி வாரீங்க. என்னை அசிங்கப்படுத்துறதுலேயே உங்களுக்கு முன்னுரிமையாக போயிடுச்சு. உங்கள் வீட்டில் தான் என்னால் நிம்மதியாக இருக்குது. முன்னாடி நான் வெளியில் வந்தால் இங்கேயும் என்னை பிரச்சனை பண்ணி இன்னும் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. நான் தப்பு பண்ணவே தான் இல்லைன்னு சொல்லலை. திருந்தி வந்திருக்கீங்களாடி, அப்புறம் என்ன நீ வந்து என் கூட சேர்ந்து வாட்டரை விட்டு போட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. நான் பண்ணின விஷயங்கள்லாம் உனக்கு மறந்து போச்சா? பரவாயில்ல, இனிமேல் வந்து நான் உன்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை. இதோட நம்மளுக்குள்ளே முடிச்சுக்குருவோம். உன் வாழ்க்கையை நீ பாரு, என் வாழ்க்கையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. அது எந்த அளவுக்கு 2 பேத்துக்கு பிரிவை ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல. தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.